அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திரும்பிய பக்கமெல்லாம் காவல்துறை கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு முருகன் கோவிலுக்குள்ளேயே புகுந்து இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்து முன்னணி அமைப்புகளின் போராட்டம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக திருப்பரங்குன்றம் மலை மீதிருக்கும் சிக்கந்தர் தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள முருகன் கோவிலுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. அத்தோடு சுமார் 4000 போலீஸ் களமிறங்கி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதோடு 144 தடை உத்தரவு போட்டு திருப்பரங்குன்றத்திற்கு வரும் வழிகள் அனைத்தும் போலீஸ் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. இப்படி பல கட்டுப்பாடுகள் தடைகள் இருந்தாலும் போலீஸ் கண்ணிலேயே மண்ணை தூவிவிட்டு முருகன் கோவிலுக்குள் புகுந்து போராட்டம் நடத்தியிருப்பதுதான் தற்போது பரபரப்பாக மாறி உள்ளது. காலை 8 மணியிலிருந்து போலீசாருக்கே சந்தேகம் வராத அளவுக்கு தனித்தனியாக முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருவது போல வந்தவர்கள் திடீரென அன்னதான மண்டபத்தில் உணவருந்தி கொண்டிருந்த போது கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்தினர். கோவிலுக்குள் திடீரென போராட்டம் தொடங்கியதை சற்றும் எதிர்பார்க்காத போலீசார் என்ன செய்வதென தெரியாமல் பதறி போய் கோஷம் எழுப்பியவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். ஆனால் கைதாக மறுத்து பிடிவாதம் செய்ததால் வேறு வழியில்லாமல் தரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். போலீஸ் கைது செய்யும் போதே அங்கும் இங்கும் சிலர் கோஷம் எழுப்ப தொடங்கியதும் உண்மையிலேயே சுவாமி தரிசனம் செய்ய வந்தவர்கள் மிரண்டு போயினர். இது ஒரு பக்கம் இருக்க, மதுரையைச் சேர்ந்த பாஜகவின் விளையாட்டு பிரிவின் நிர்வாகி ஒருவர் திருப்பரங்குன்றம் சம்பவத்தை முன்வைத்து அலகு குத்தி ஆட்களை திரட்டி கொண்டு முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்தார். பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தி போலீசார் திருப்பி அனுப்பியதோடு அலகு குத்தியிருந்த பாஜக நிர்வாகியை மட்டும் கோவிலுக்குள் அனுமதித்தனர். இப்படி பார்த்து அனுப்பிய போதும் கூட கோவிலுக்குள் பாஜக நிர்வாகி நுழைந்ததுமே திடீரென கண்ணிமைக்கும் நேரத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் கூடினர். கோவிலுக்குள் ஏற்கனவே நுழைந்து பதுங்கியிருந்தவர்கள் பாஜக கொடியோடு கோவிலுக்குள்ளேயே அமர்ந்து போராட்டம் நடத்த பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் படாத பாடுபட்டு கோவிலுக்குள் நின்றவர்களை போலீஸ் வெளியேற்றியது. இதனிடையே முருகன் கோவில் நடை சாத்தப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் மதுரை முழுக்க திருப்பரங்குன்றம் நோக்கி வந்த பலரும் கைதாகி விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் மீண்டும் திருப்பரங்குன்றம் நோக்கி வரத் தொடங்கினர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு முன்பு நின்றவாறு போராட்டம் நடத்தி கொண்டிருக்க அப்போதுதான் பழங்கானத்தத்தில் போராட்டம் நடத்தி கொள்ளலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தது. இதனை அடுத்து முருகன் கோவில் முன்பு கூடியிருந்தவர்கள் கலைந்து பழங்கானத்தம் நோக்கி சென்றனர். திருப்பரங்குன்றம் முழுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீஸ் மலையடிவாரத்தில் கோட்டை விட்டது கோவிலுக்குள்ளேயே நுழைந்து போராட்டம் நடத்த காரணமாக மாறியிருக்கிறது. மற்ற பகுதிகளில் கெடுபிடிகள் காட்டி கட்டுப்பாடுகள் விதித்தாலும் கோவிலுக்குள் சென்ற பக்தர்களை எந்த சோதனையும் இல்லாமல் போலீஸ் அனுமதித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பாஜகவினரும் இந்து முன்னணி அமைப்பினரும் எந்த அடையாளத்தையும் காட்டாமல் பக்தர்கள் போல காலை 8 மணியிலிருந்து தனித்தனியாக கோவிலுக்குள் நுழைந்து பதுங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. கோவிலுக்குள் சென்றவர்கள் திரும்பி வெளியே வந்துவிட்டார்களா என்பதை காவல்துறை கண்காணிக்காமல் விட்டது முருகன் கோவிலை போராட்ட களமாக மாற்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது.